ஒரிசால எங்களுக்கு நடந்த கொடுமையை பாருங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லோடு ஏற்றிட்டு கிளம்புனோம்னா, லோடு ஏற்றினோடனே பில்லில் இதான் கம்பெனி, இந்த அட்ரஸ் தான் இப்போ நீங்கள் லோடு இறக்கணும்னு பில்லில் கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களுக்கு அட்ரஸ், பில்லு, பேர் எதுவுமே கொடுக்கல. அவங்க பில்லில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்து, இதுக்கு நீங்கள் போனவொடனே ஃபோன் பண்ணுங்கள், அவங்க அட்ரஸ் லொக்கேஷன் கொடுப்பாங்க, அங்கே போய் இறக்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் ஏன்னா ஆஸ் யூஷுவல் தானே, நம்ம எப்பவுமே நம்பர் வாங்கிடுவோம், ஃபோன் பண்ணி கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வருவோம், அப்படி தானே. நாங்களும் அதை நம்பிட்டு வந்துட்டோம். பக்கம் வர வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, இந்த டெஸ்டினேஷன் கொடுத்துட்டாங்க. நாங்களும் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இதான் லொக்கேஷன். இங்கே வந்துட்டு கம்பெனி பேரும் அந்த பில்லில் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ எது கம்பெனினே தெரியல. நாங்கள் பாட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். எது கம்பெனியே தெரியாமல் நடு ரோட்டில் வண்டி நிற்கிறது. எதனாலனா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தமிழ்நாட்டு வண்டி, லோடு கூட பிரச்சனை இல்லை, திட மாட்டாங்க. ஆனால் நடு ரோட்டில் நிற்கிது வண்டி, எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. ஏற்கனவே நாங்கள் அப்படி தான் கர்நாடகாவில் வண்டியை நிறுத்தி கம்பெனி பக்கத்துலேயே வண்டி நிறுத்தணும், அப்படி இருந்து 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் அத்துவான காட்டில் நிற்கிற மாதிரி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே எந்த சேஃப்டியுமே இல்லை. எப்படி வண்டி நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது நைட்டு நடக்கிற கொடுமையை பாருங்கள். இப்போ எங்களுக்கு திடீர்னு ஏதாவது வந்து குலக்காரன் வந்து ஏதாவது பணம் கொடுங்கன்னா கூட யாரும் கேட்குறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி நிற்கிறோம். என்ன கொடுமை பாருங்கள். லாரி டிரைவர்களே இப்படிலாம் நடக்குதுன்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க.